கோவப்படாதீங்க. சாரி சாரி, கோவப்படாதீங்க. கோவப்பட்டது அவரியா, நானா கோவப்பட்டேன்? அங்க சொல்றத விட்டுவிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? வயசானதுக்கு இங்க ஒரு அழகு தேவதை ஆடிட்டு எங்க எங்க பொட்டை பொறிக்க போயில எங்க? அது உள்ள போயிருச்சு. அப்படியா? போ போ. காலி உலகத்துல எவனுக்கு எதுலயே சாவனா உனக்கு இதுலதான் சாவனா. நீ எவ்வளவு போட்டாலும் திருந்த மாட்டேன். இது ஒரு விவசாயம் தானே. போதும், நீ விவசாயம் பண்ணது வரைக்கும் போதும். ஏற்கனவே மை செட்ல 4 பாக்ஸை வித்துட்டேன். சொல்லிட்டேன். வந்த வேகத்துல பொம்பளை பிள்ளை ஆடிக்கு இருந்துச்சு. நைஸ் பியூட்டிஃபுல் லேடி. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. ஆமா சொல்லு. அப்பதான்டா நல்ல ஆல்ரவுண்ட் சொல்லி தருவேன். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம இடிச்சிருக்க கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா தலை வணங்கி மன்னிப்பு கேட்டணும். அதெல்லாம் உண்மைதான் நம்ம பழக்கம். தப்பு பண்ணலன்னு வைங்க, பாக்காளி தலையோ விழுந்தாலும் மன்னிப்பு கேட்க கூடாது. அப்படி சொல்லுங்கண்ணே. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம இடிச்சிருக்க கூடாது. ஆமா, ஏன்னா உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. உலகம் கெட்டு போல, உலகம் நல்லாத்தான் இருக்கு. உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் நம்ம தான் கெட்டு போய் தெரியுறோம். அப்படி சொல்லுங்க. ஆனா குற்றத்தை தூக்கி எதிர் மேல ஓடுறோம், உலகத்து மேல போடுறோம். நாடு நாசமா போச்சுங்கிறாங்க. நாடு நல்லாத்தான் இருக்கு. இந்த நாட்டை நாசப்படுத்துறது நம்ம தான் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு அடுத்த ஆளை நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா? அதனால வந்த பிள்ளைகிட்ட நம்ம ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு பொழப்பு தலைப்ப பார்ப்போம். நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு வேணாம், யார் தும்புக்கும் போக வேணாம், பொழப்ப பார்ப்போம். ஆமா, இங்க என்ன ஊர்ல திருவிழா? ஹலோ ஐயா, ஊர் திருவிழா, கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேகம். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையா அந்த நாடகத்தை நடத்தி. நம்மளுக்கு தான் தொலைபேசி மூலியமா சொன்னாங்க, லோடு கணக்குல வாழைப்பழம் வேணும், காலையில பஞ்சாமிரதம் போடணும்னு. வாழைப்பழமா? குட்டில கோயிலுக்காக பஞ்சாமிரதம். வண்டி அங்க நிக்குது. நீங்க டிரைவர் சாரா? ஆமா சார். இல்ல சார், நான் லோடு மொத்தமா இறக்குறேன். ஓனரே நான். என்ன கொம்மாலங்கிற? இல்ல சார், நான் லோடு கொம்மாலங்கிறேன். மாத்தி சொல்லிட்டாருடா. மாமா பார்த்து அப்படியாளா? போதும்டா. ஊர்ல உங்களை பத்தி என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? என்னப்பா சொன்னேன்? சூர்யாவா கொக்கான்னு இருக்கேன்டா. எதுக்குடா என்ன மஜித்துக்குடா எங்க அக்கால இருக்கிற? சார், கொக்கா அப்படின்னா பெரிய கொக்கா. கொக்கா ஏனே பயப்படுறீங்க? வாயை பார்த்தேன்னு பயந்துட்டேன். அப்படியா? பொன்னுசாமி மாமாவே அந்த பக்கம் பயந்துக்கிட்டு திடீரா பிள்ளை. அப்போ இந்த பிள்ளைய இடிச்சது எக்ஸ்கியூஸ் மீ சார், சரவணகுமார் ஐயா. ஏய் வாவ், நைஸ் பேக் தம்பி ஐயா. ஏய் ஐயா அடங்கம்மால. சாரி சார், நான் ஓரத்துல அடிச்சேன். ஏப்பா, இந்த பிள்ளைகிட்ட தான் நான் இடிச்சிட்டேனா? நைஸ் கேர்ள். டேய், அந்த பிள்ளை ஒண்ணு சொல்ல மாட்டேன். நீ எதுக்குடா வாசிக்கிற? அது கை என்ன அறியாம வாசிக்கிறியா? வாசிக்குதுன்னு அங்க போய் இப்படி வாசிடா. விடுவட்ட பையல கை எரியாம வாசிக்க. ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டா இடிச்சுட்டாய். நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போய் தொலைற. அப்புறம் நீ வாசிச்சு தொலை. பொய்யார. எக்ஸ்கியூஸ் மீ. நைஸ் ஸ்மைல். என் ஜாதகத்துல ஒரு கொலை பண்ணணும் இருக்கு. அது வெட்டியா நீயா இருந்துராத சொல்லிட்டேன். ஆமா. 1000. நைஸ் பேக். நான் அதை தேங்க முடியாது. ஏனே விட்டுக்கிட்டு ஏரியா அங்க நான் மன்னிப்பு கேட்கறதா இல்லை உனக்கு நான் பதில் சொல்றதா? மேடம், சும்மா பயப்படாம பேசுங்கண்ணே. நான் எங்கடா பயந்துகிட்டு இருக்கேன்? ஒரு இடத்துல நின்னத்துல ஒரு இடத்துல நின்று தொலைய மாட்டேங்கிறாளே. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். என்னப்பா? நான் டப்புன்னு இறங்கி அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி நிப்பாட்டிக்கிறேன் ஒரே இடத்துல. நான் வேணுமா விளக்கு பிடிக்கவா? விழிச்சா பையல சந்துல சிந்து வர்றானா? ஏன் கோபுறீங்க? ஏங்க கோபுறீங்க? எங்க ஊருக்காரப்பட்ட மேடை, என்னுடைய களி, என்னுடைய பக்கவாத்தியம். நான் நடக்குவேன், ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேங்க. அத நீங்க ஏன் கேக்குறீங்க? நீ பொந்தமா வேலையை பொத்தமா போனமான்னு இருக்கதை விட்டு தேவையில்லாம ஏன் டைம்னா பேச்சு உங்களுக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிக்கும் போது பேசுறதே தப்பு. அதை விட பெரிய தப்பு நீங்க இடிச்சாது. ஆம்பளைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. அதை கேட்டுட்டு பொறுமையா பொத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இதே நானா இருக்கா கட்ட சரியா போச்சுப்பா. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கோம்? நம்ம டாப்பல நீ எல்லாம் சொத்த தின்றியா, சோதர கடுப்பியே தின்றியாடா அப்படின்னு கேட்டிருக்கமா கேட்டிருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யாரு அப்படின்னா அது பவதாரணி ஒரு பிள்ளை தான் வாங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசி பாருங்க. பேசியா நீ பேசியா பேச ஒண்ணு என்னை பேச விடு. பேசுங்க.
இல்லைன்னா நீ பேசு. பேசுங்க. உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னேன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க செருப்பி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். ஆமா 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 பேசுங்க. நீங்க பேசுங்க. நல்லா பேசியா? அட பேசியா? பேசு. பேசுங்க. அண்ணே டா நல்லா இருப்ப. காலையில வாங்குற சம்பளத்தை முழுசா உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். இந்த மைக்கில் லேசா எர்த்து மட்டும் வச்சு விடு. ஏய் நீ அத பத்தி கவலைப்படாத. நீ வந்து ஏன் மைக்ல பேசுற? ஏப்பா நீ மூடுப்பா. வேணாம் அந்த மைக்கில் வேணாம். மைக்கில் சத்தமே வராது. நீங்க பேசுங்க. நான் உங்களை பேச வேணாம்னு சொல்லல. இது மேலையும் பேசுங்க. நல்லா பேசுங்க. சத்தமா பேசுங்க. பேசுங்க. நீங்க பேச வாயப்பாரு இஞ்சி தின்ன குரங்காட்ட மாதிரி பேசுங்க. பேச பேசாதீங்க. பேச சட்னி அடிச்சு பண்ணி பாத்துக்க. ஏப்பா ஏய் சொல்லி வச்சு விடுவோம் முண்டாட்டிய. ஏய் நான் பாத்துக்கிறேன் டார்லிங். நீ பேசாம இருடா. பேசாம இரு. காலை சம்பளம் வாங்கிக்குவேன். நான் பேசுவேன். பேசுங்க. நீங்க பேச வாய மூச்சு பேசாம நிக்கிறியா இல்லைன்னா என் துணியை வச்சு வாயில என்னது வாயில துணி என்னது? துணிய பேசுங்க. மரியாதையா பேசு. பேசுங்க. உங்களை நான் பேச வேணாம்னு சொல்லல. நல்லா பேசுங்க. சத்தமா பேசுங்க. பேசுங்க. பேசியா? பேச உளுச்சா அப்புறம் ஏதாவது சொல்லி போடாமா? சார் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. என்ன பேச மாட்டேங்கிறா? சார் சொல்லி வச்சு பாத்து பொறுமை முக்கியம். இல்லங்க அப்புறம் என்ன பேச விட மாட்டேங்கிறா? அப்புறம் பேச அப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் என்ன பேச இல்ல சார் நான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா? நீ ஒரு புருஷனாயா? என்ன வார்த்தை இழுச்சா என்ன பேச விட மாட்டேங்கிறா? இல்லங்க நான் நினைச்சேன் ஏதோ தெய்வீக காணமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாடல் நினைச்சேங்க. இப்பதான் தெரியுது நீ செவிட்டு போயிடுன்னு. கண்டா செவிட்டு போயல. அந்த புள்ள பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாட்டு போற மாதிரி தெரியுதா? ஏ அவர் என்ன வார்த்தை? ஓட்டப்பாலையில நண்டை விட்ட மாதிரி வாயப்பாரு வாய பண்ணி பீதுன்ன மாதிரி வாய் கொடுத்தோம்னா வாயை மூட முடியாது போல இருக்க. அடேங்க அப்பா இவங்க பெரிய துல்லான மோகனம்மாள் இவங்க அவங்க பெரிய பாலையா? நாங்க என்ன பண்ண நீங்க ஏங்க அதை பாக்குறீங்க? வந்தமா வந்த வேலையை பார்த்தோமா பேசாம போன மாட்டேங்க. அதை விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட என்னங்க பேசுவோம்? உங்களுக்கு பேசியா? நீங்க கொடுத்துக்கிட்டு அடிச்சிடு வை மோகனம் திரும்பி பாத்துக்க. அப்புறம் என்ன அப்புறம் அடிக்க சொல்லியா நீ? அப்புறம் ஒரு வாரத்துக்கு நாடத்துக்கு வராது பாத்துக்க. அதானே பொம்பளை பிள்ளைய இடிச்சு விட்டேன். ஆமா தப்பு 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 தப்பு. அதை தாண்டி சொல்லி லூஸ் முண்டை தப்பு 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 என்னடி காலு குறுக்கு முண்டை எரிச்சம் வருது. அப்புறம் என்ன நானும் பொறுமையா நீங்க ஒரு சபை நாரியம் இருக்கு சூர்யா அவர்களே. அந்த பிள்ளை லூசு மாதிரி பேசுதுன்னா காட்டு நான் என்ன சரவணா வார்த்தை மேல மரியாதை வச்சிருக்கேன் மாமா. அந்த குறுக்கு முண்டை கிட்ட நீ பேசக்கூடாது. நிறுத்துங்க போது பேச. அப்புறம் என்ன பேசியா நீங்க? இப்ப அந்த பிள்ளை என்ன சொன்னீங்க நீங்க? குறுக்கு முண்டானே. நீ இறி நான் பாத்துக்கிறேன். இரியா ஐயா ஏப்பா உங்க ரெண்டு பேருக்கு வேணாம்டா என்கிட்ட கூட தள்ளி விடுங்க. நான் கூட வச்சுக்கிறேன். அதோட நீ சொத்து போவ. ஏன் நீங்க சண்டை போடுறீங்க? இப்ப நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? அந்த குறுக்கு முண்டானே அது நான் இருக்கையில என்ன வார்த்தை? குறுக்கு முண்டானேடா. நல்ல முண்டை தாங்க. நல்ல முண்டை தானா? தெரியாம சொல்லிட்டேன். ஏண்டி நல்ல முண்டை? அவன் தான் சொல்றேன் நல்ல முண்டை. ஹலோ ஓடிடு. அப்படியே ஓடி போயிரு. பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பையனா? ஆம்பளை பையன். மரியாதையா பேசு. நீங்க மரியாதையா பேசுங்க. இடிச்சல்ல. ஆமா மன்னிப்பு கேட்கணும் தானே நான் நின்னேன். மன்னிப்பு எப்ப கேட்டீங்க நீங்க? அப்ப என்னை கேட்க விட்டுருக்காங்க. நான் உங்களை கேட்க வேணாம்னு சொல்லி சொல்ல வேணாம்னு சொல்லி அதை விட்டு கேட்டண்டியா கேட்டண்டியா அப்படிங்கறிய உன் முகரல முள்ள விட்டுட்டு அடிக்க. அது குடுத்தன் வை செவுல அந்த பாத்துக்க. ஏறுங்க தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு நீங்க என்ன என்கிட்ட எகறிக்கிட்டு வரீங்களே? என்ன தப்பு என் மேல இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல. தப்பு அப்ப பொம்பளை தப்பு ஏறு அடியே கலி சொடக்கலத. அதத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் மறுபடியும் தப்பு தப்புன்னு அதைத்தான் சொல்றேன். மக்களுக்கு புரியுற மாதிரி சத்தமா சொன்னேன். இப்ப தப்பு நமது கிராம பொதுமக்கள் நியாயத்துக்கும் ஆமா அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம மக்கள் முன்னால நான் மன்னிப்பு கேட்கறது நான் தப்பு கிடையாது. நியாயமான விஷயம். இருந்தாலும் நான் தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் நான் வந்து இடிச்சிருக்க கூடாது. ஆமா ஆமா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். கேட்கணும்ல. அதனால அதான் நியாயம். ஏதோ நானும் பவதாரணியும் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு தடவை ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். யாரும் பெரியவங்க மனசுல எல்லாரும் ஒரு மாறி சிரிக்கிறாங்களே. நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்க? நானும் பவதாரணியும் தப்பு பண்ணிட்டோம். ஹலோ பவதாரணி நீங்களும் தப்பு பண்ணி இப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டேன். என்னண்டு நீ ஒத்துக்க. நான் தப்பு பண்ணலப்பா. சாமி சத்தியமா ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டேன். ஹலோ நீங்க சொல்றது வேற மாதிரி தெரியுதுங்க. என்னங்க தப்பு பண்ணா? நீ நானும் பண்ணது நீங்க தப்பு நான் பண்ணல. நான் பண்ண நீ செவனி தான் இருந்த. ஹலோ
நீங்க தூங்கும் போது பண்ணிருப்பீங்க யாரையாவது. சொரண கட்ட முடியாது போல இருக்கு. இல்ல அது இங்க பாரு, என்ன தப்பு பண்ணா ஒத்துக்கிறேன். நான் பண்ணல, ஏதோ பண்ணிட்டேன், உங்க பிள்ளை மாதிரி என்னை மன்னிச்சிருங்க. ஒரு தடவை தான் பண்ணேன், நீங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்காங்கடான்னு நினைக்க போறாங்க. அப்படி நீ நானும் பண்ண தப்பதாம சொல்றேன். நான் என்ன பண்ணேன்? இப்ப நான் உன்னை அடிச்சல. ஆமா தப்பு தானே? தப்புதான். அந்த தப்புக்கு தான் நான் நான் மன்னிப்பு. என்ன பண்ணேன்? நீ தப்பு பண்ணல. என்ன பண்ணேன்? உன்னை அடிச்சது யாரு? நீங்க ஒத்துக்கிட்டேல. ஆமா. அப்ப என்ன அடிச்சது யாரு? நானு. அப்ப ஒத்துக்கடி வெண்ண. உன்னை அடிச்சது நான் தானே, ஒத்துக்கிட்டேல. அப்புறம் என்ன நீ தானே அடிச்ச, அப்ப அதுக்கு மன்னிப்பு கேளு நீ. அப்புறம் உன்னை நான் இடிக்காம அப்புறம் செவுத்துல போய் அடிச்சாங்க. முகரே பாரு, முகரைய பொம்பளை பிள்ளை வாய்க்கிலே. இங்க பாரு, பொம்பளை பிள்ளை அதிகமா பேசி எங்கேயும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இந்த அளவுக்கு மீறி பேசி ஆம்பளை ஏதோ அள்ளிட்டு போனதா சரித்திரத்துல கிடையாது. ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசுனா அட்டை சரித்திரம். நீங்க ஏன் சொல்றீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன அப்படிதான் பேசுவேன்? படுக்க வச்சு வாயை பரட்டு கிழிச்சு விடுவேன். நீங்க எதை கிழித்தாலும் நான் பேசுவேன் ஐயா. என்ன வாயை கிழிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுவேன்? அப்படி கூட பேசுவேன். கால் பொக்க வாங்கிடுவாங்க. பரவாயில்ல. முகரைய பாரு, முகரைய. உன்னை கட்டவன் குடும்பம் கால் குண்டியா தூக்கிறாது. அத கட்டவன் தானே கவலை பண்ணு. நீங்க ஏன் கவலை போறீங்க? நீங்க எதுவும் கட்ட போறீங்களா? ஏன் உன்னை நொட்டிட்டால் அப்படி கிழிஞ்சிட? உங்களை நொட்ட சொல்லல, கட்டத்தான் சொன்னோம். நோட்டீஸ் தான் பாருங்க. கட்டினாலும் மக்கள் நொட்ட தானே செய்யணும். இங்க பாரு, நான் ரொம்ப பொறுமையா போறேன். நான் ரொம்ப அடக்க ஒடுக்கமா பேசுறேன். பெண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி வாயை கட்டுப்படுத்தி மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதே பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்களேன்னு சொல்லி தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் செய்வேன்? இதுக்கு மேல நீங்க என்னதான் பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க நீங்க? கொம்மா குடலு ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். கொப்பத்தா குடல ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா இந்த இடத்துல நான் இருக்கணும். என்னையும் காத்தாலத்தி போட்டு கொப்பை வெள்ளடிக்க. ஏன் நீ வேணா ஒரு தாட்டி ட்ரை பண்ணி விட்டு போ. முறகட்ட கழுத. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மரியாதையா பேசு. பொம்பளை பிள்ளை வாய்க்கிலேயே பேசாதம்மா. இங்க